ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பாரத் மாதா கி. தமிழகம் முழுவதிலும் நமது மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த எல்லா கூட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான விஷயம். பொதுவாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கூட்டங்கள்ல அமைச்சர்கள் கே நேரு ஆகட்டும், இல்ல சேகரபாபு ஆகட்டும், இல்ல பொன்முடி ஆகட்டும், இன்னும் சொல்ல போனால் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இல்லைன்னா அவர் முதல்வர் ஸ்டாலினே பேசினாலும் கூட அவர்கள் மேடைக்கு வந்து பேசுற சமயத்துல காலி சேரை பார்த்து தான் பேசுவாங்களே தவிர ஆளை பார்த்து பேசுறது கிடையாது. ஏனென்று கேட்டால் அந்த கூட்டமானது கரெக்டா 8 மணி அடிச்ச உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த 500 ரூபாய் பணத்தோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நேரா கிளம்பி வீட்டுக்கு ஓடிடுவாங்க. சாரி, டாஸ்மாக் மூடிடுவாங்க, அதுக்காக போயிடுவாங்களாம். கருவனை கரெக்டா சொல்லிட்டாரு. ஆனா எந்த ஊர்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கூட்டம் நடத்தினாலும் கடைசி பேச்சாளர் பேசி முடித்து நன்றி உரை கூறும் வரை கூட்டம் கலையாமல் இருக்கு என்றால் இது கொள்கைக்காக கூடும் கூட்டமே தவிர குவார்ட்டருக்காக கூடும் கூட்டம் கிடையாது. அந்த வகையிலே புதிதாக பொறுப்பேற்று முதல் முறையாக மத்திய சென்னை பாராளுமன்றம் சார்பாக இன்று மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்டத்தின் தலைவர் திரு கிரி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருமதி லதா சண்முகம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உங்க மாவட்டத்தை நல்லா கை தட்டலாம், உங்க மாவட்ட தலைவர் தான். நிறைய தலைவர்கள் வந்து ஏற்கனவே பட்ஜெட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இன்னும் நமக்கு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எல் முருகன் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பட்ஜெட்டை பத்தி துல்லியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய பேசுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்தை மட்டும் பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அநேகமா திமுக நண்பர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருக்கலாம். அப்படி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்க போனை ஆன் பண்ணி அவங்களை பிக் பண்ணி கொஞ்சம் காதல வச்சுக்க சொல்லுங்க. லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஆன் பண்ணி வீட்டில் வைக்க சொல்லுங்க. ஏன்னு கேட்டா திமுகவை பொறுத்தவரை பட்ஜெட்டுக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், கண்ணுக்கே தெரியாத ஒரு சந்துக்கு ரோடு போடுறேன்னு சொல்லி அதுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி அதுல 35% கமிஷன் அடிச்சு தோசைக்கல்ல ரோஸ் தோசை போடுற மாதிரி ஒரு சருகலான ரோடு இருக்குமா இருக்கான்னு தெரியாது, அப்படி ஒரு ரோட போடுறதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் நினைச்சிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில், அதாவது உலகம் போற்றும் உத்தம தலைவர், இன்னைக்கு வெளிநாடுகளில் எந்த நாட்டுக்கு போனாலும், பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அந்த நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் எல்லா புரோட்டோகாலையும் தூக்கி அடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அவருக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய உலகின் மிக சிறந்த தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார்கள். ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா அதிபர் ட்ரம்பை பார்த்தா இன்னைக்கு உலகமே பயப்படுது. ஆனா அந்த ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு சேரை இழுத்து போடும் அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களோட உலக அரங்கில மரியாதை உயர்ந்திருக்கிறது. அவரோட தலைமையில் நடக்கக்கூடிய 11வது பட்ஜெட். இந்த 11 பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக சார்பில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல, பட்ஜெட்ல உப்பு சப்பு இல்ல. இது ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கான அர்த்தம் என்ன, ஒரு பட்ஜெட்டோட அம்சம் என்ன, பட்ஜெட்டை எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த பட்ஜெட்டை தான் பாத்தீங்கன்னா முதல் முறையாக 12 லட்சம் ரூபாய் வரை உழைத்து சம்பாதிக்கும் நபர்களுக்கு டாக்ஸ் இல்லை என்று சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிக்கையாக கொடுத்திருக்காங்க.
ஆனா அது உழைத்து சம்பாதிப்பவர்களுக்கு. திமுக காரங்க அடுத்தவங்க வயிற்றுல அடித்து சம்பாதிக்கிறாங்க, அதனால அதோட அருமை அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கும் வர்க்கத்துக்கிடமிருந்து அடித்து பணத்தை கொடுக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு பட்ஜெட்டோட அருமை தெரிவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதை எதிர்பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் பாருங்க, இன்னைக்கு எந்தெந்த குடும்பம்லாம் தலை சிறந்து விளங்குகிறதோ, அதாவது பெரிய பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழக்கூடிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நிதி, அந்த வீட்டோட இந்த பினான்ஸ், வீட்டோட வரவு செலவு, பட்ஜெட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். வீட்டுக்கும் பட்ஜெட் இருக்கு, மாநிலத்துக்கும் பட்ஜெட் இருக்கு, நாட்டுக்கும் பட்ஜெட் இருக்கு. ஆனா எந்தெந்த வீடுகள்லாம் அந்த வீட்டோட வரவு செலவை தாய்மார்கள் கவனிக்கிறார்களோ, அந்த வீட்டில் உள்ள அம்மாக்கள் கவனிக்கிறார்களோ, அந்த வீட்டோட கொத்து சாவி அம்மா கையில இருக்கிறதோ, அந்த வீடுகள்லாம் கரெக்டா நடத்தப்படும். அந்த வீட்டில் பண கஷ்டம் இருக்காது. அழகா வரவு செலவு கணக்கு போட்டு நடத்துவாங்க. அதை நன்றாக புரிந்து கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டோட பட்ஜெட்டை தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியிடம் தான் கொடுப்பேன் என்று சொல்லி நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக கொடுத்திருக்காங்க. நீட்டா பட்ஜெட் போட்டு கொடுக்கறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அழகா ஒரு நாட்டோட வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து சில குடும்பங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டை போடாம நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி, அதாவது ஆல் இன்க்ளூசிவ் growth, எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மக்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை போடுறேன். திமுக என்ன சொல்லுவானுங்க, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்துங்கிற பேர் இருக்கா, இல்ல பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிராங்கிற பேர் இருக்கா, இல்ல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற பேர் இருக்கா? பட்டியல் ரொம்ப பெருசு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா 75% மாநிலங்கள்ல பிஜேபி தான் ஆட்சியில இருக்கு. பெரிய பட்டியலா போயிட்டே இருக்கும், சொல்லிட்டே இருக்கலாம், அத்தனை மாநிலம் இருக்கு பிஜேபி ஆட்சியில. ஆனா அந்த மாதிரி இந்த பேரையும் சொல்லல. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விவசாய கடன் மீனவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்த வட்டியில்லா கடனை 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. அப்ப இது தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் கிடையாதா? தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் கிடையாதா? அவர்களுக்கு சலுகை கிடையாதா? எதை வச்சு நீங்க தமிழ்நாடு ஒன்றும் பண்ணலன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி பங்கீடு 54,200 கோடி, 54,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நிதி பங்கீடாக மத்திய அரசாங்கம் இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு உங்களோட அந்த 10 பேர் ஊபின்னு சொல்லுவாங்க, 200 ஊபி, அவங்கள விட்டு கூவப்பட வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. எத்தனை வருஷமா போய் இதே போய் மக்களுக்கே சலிச்சு போயிருச்சு. இன்னைக்கு பல விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக, குறிப்பாக தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக எத்தனையோ விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு அம்சமாக அமைச்சர் வந்த உடனே உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூற போகிறார்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயங்களை பார்க்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சை மீது சர்ச்சை. நேற்று தினம்லாம் டிவி ஆன் பண்ணீங்கன்னா காலையிலே தெரியாம டிவியை போட்டுட்டோம். ரொம்ப நாளா முதல்வருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. என்னடா இது, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்று வரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை மக்கள்லாம் அம்மா அம்மான்னு ஆசையா கூப்பிடுறாங்களே, அப்ப நமக்கு டைட்டில் வச்சுப்போம், நம்ம எல்லாரும் மக்கள் இருக்கும் அப்பான்னு கூப்பிட்டு ஆசை வந்துச்சு அவருக்கு. மக்களே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிப்ரவரி 15, 2025 இந்த நாளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு தானே அப்பா என்று பட்டம் சூட்டிக் கொண்டார் எழுதி வச்சிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு சொல்லுவாங்க, மக்களாக பார்த்து எனக்கு அப்பான்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி திமுக காரங்க வட சுடுவாங்க. இதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அப்பா என்கின்ற பெயரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரே வைத்துக் கொண்டார் என்பதுதான் உண்மை. அதை நம்ம மறந்துவிடக் கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த திடீர் அப்பா கிட்ட சில கேள்விகள் ஒண்ணும் கிடையாது. நேற்று நீங்க டிவியில உங்களை அப்பா என்று அழைத்த அதே நேரத்தில் மயிலாடுதுறையில கள்ளச்சாராய முத்தரை தட்டி கேட்ட 2 மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி இந்த அப்பா கவலைப்படல. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க போன ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை எதுவும் திமுக காரணால நடந்திருக்கு. அந்த பெண்ணை பத்தி இந்த அப்பா கவலைப்படல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் குவாரியை எதிர்த்து பெட்டிஷன் போட்டு
இஸ்லாமியர்களுக்காகவே ஆட்சி நடத்துறேன் என்று சொன்ன திமுகவோட ஆட்சியில ஜபகர் அலி என்கின்ற இஸ்லாமிய சகோதரர் லாரியத்தை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவரை பத்தி இந்த அப்பா கவலைப்படல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் பள்ளிகள்ல மாணவர்கள் மாணவிகளுக்கு அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி இந்த அப்பா கவலைப்படல. ஆனா இந்த அப்பாவுக்கு கவலை எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் போறது, பந்தாவா ட்ரெஸ் பண்றது, புது புது படங்கள் ரிலீஸ் பண்றது. அவருக்கு இன்னும் சினிமா இருந்திருக்கு போல இருக்கு. பாருங்க, நேற்று ஷூட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா இன்றைய தினம் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கொள்கை என்ற வேட்டியை கட்டிய பிறகுதான் பதவி என்கின்ற துண்டை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அண்ணா உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி, இங்க இருக்க யாராவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேட்டி கட்டி பார்த்துருக்கீங்களா? ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் தான் போடுறாரு. அப்ப அவரே ஒத்துக்கிறாரா? அவருக்கு கொள்கை என்கின்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஒத்துக்கிறாரா? கொள்கை இல்லாத ஒரு மனிதர் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறார். அவர் தான் சொன்னார், கொள்கை என்கின்ற வேட்டியை கட்டி இருக்கோம். ஆனா நீங்க வேட்டியை கட்டுறது கிடையாது. அப்ப உங்களுக்கு கொள்கை கிடையாது. கொள்கை இல்லாத ஒரு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவிக்காக மட்டும் துண்டு அப்பப்ப போட்டுக்கிட்டு வந்து கை காமிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு எப்பயும் போல, அதாவது இங்க எல்லாம் பாருங்க, நம்ம மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த பகுதியில கூட வந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து நீங்க அமைச்சிருக்கோம். தயாநிதி மாறன் மேல அமைச்சிருக்கோம். இன்னைக்கு எம்பியா மக்கள் எதிர்பார்த்தாங்க, பார்லிமெண்ட்ல போய் நம்மளுக்காக சண்டை போடுவார், குரல் கொடுப்பாருன்னு சொன்னா அங்க போய் அதே பழைய பஞ்சாங்கத்தை பாயிட்ட சான்ஸ்கிரிட் ஒழிகன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. கேவலமா இருக்கு. தமிழ்நாடோட மானத்தை வாங்குறதுக்கு நீங்க கிளம்பி 39 எம்பி போறாங்க. இந்த பக்கத்து எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய அரசாங்கத்துக்கு நரேந்திர மோடி உடனே நடவடிக்கை எடுக்கணுமா? எதற்காக? அவங்களுக்கு அமர்வதற்கு மக்களோட மக்களாக சீட்டு கொடுத்துட்டாங்களா? பிசினஸ் கிளாஸ் சீட் இல்லையா பிளைட்ல? நான் எப்படி மக்கள் உட்கார முடியும்? நானும் இந்த மக்கள் ஒன்னான்னு கேட்கிறாங்க. இவன் கூட உட்கார்ந்து டிராவல் பண்ண முடியுமா? எனக்கு தனி சீட்டு வேணாமா? பிசினஸ் கிளாஸ் வேணாமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. பொய் மேல பொய்யா பேசி ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி எப்பயும் போல கடந்த 50-60 ஆண்டு காலமாக திமுக இதே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். திமுகவின் தலைவர்களுக்கு ஒரு சவால். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மிடையே உரையாற்றுவதற்காக தமிழகத்தின் முன்னாள் மாநில தலைவர், தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மத்திய இணையமைச்சராக இருந்து 2 இலாக்காக்களை மிக சிறப்பாக கையாளக்கூடிய நமது மரியாதைக்குரிய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவரை அனைவரும் வருக வருக என்று அன்போடு மத்திய சென்னை சார்பாக வரவேற்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.